வயசுல படிக்கிற வேலை பார்க்காம ஜாலியா இருக்க இடம் தேடினா இந்த கதைதான். உங்களுக்கு ஒரு நம்பர் இருந்ததுன்னா எனக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன்ல. அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டு வந்திருக்கிறேன். இங்க பாருங்க, வாங்கி கொடுக்கிற செல்ல தொலைக்காம பத்திரமா வச்சுக்கணும். நான் கழுத்திலே போட்டுக்கிடுவேன். அடே அப்பா, எவ்வளவு செல்லு, ஆனா எந்த செல்ல எடுக்கன்னு தெரியலையே. உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியல. உங்களுக்கு தகுந்த ஒரு நல்ல செல்ல நானே செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த ஜோசியத்தை எங்க எல்லாம் தேடுறது? ஒருவேளை செல்லு கடக்குள்ள போயிருக்குமோ? நீலகண்ட மேனியார், நான் தான் செல்லு வாங்கி தரேன் சொன்னேன்ல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? உங்களை ஊரெல்லாம் தேடி வேட்டி கூட கட்டாம கால் டவுசரோட வந்திருக்கேன் பாருங்க. இல்ல 2 செல்லு எதுக்கு? நான் ஒரு செல்லு தான் வாங்கி தரேன், 2 செல்லு எதுக்கு? ஏன்னா செல்லு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இந்த சிவனாண்டி தான் உனக்கு எப்படியாவது செல்லு வாங்கி தரணும்னு சொல்லி இப்படியா பிடிச்சி கூட்டு வந்தாங்க. யோ, சிவனாண்டியாவது மாயாண்டியாவது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வாங்கி கொடுக்குற செல்ல தான் நீ பேசணும். நான் வாங்கி கொடுக்குற செல்ல தான் இவர் பேசணும். இல்ல, நான் வாங்கி கொடுக்குற செல்ல தான் சாமியார் பேசணும். ஹலோ, நான் வாங்கி கொடுக்குற செல்ல தான் இவர் பேசணும். ஹலோ, நான் வாங்கி கொடுக்குற செல்ல தான் அவர் அலோன்னு சொல்லணும். ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டு எனக்கு செல்லு தான் வாங்கிக்கிறாங்கடா. ஒரு செல்லாவது வாங்கி கொடுக்கடா. எதுக்கு ஒரு செல்லு? 2 செல்லே வாங்கி தர்றோம். உனக்கு 2 காது இருக்கு. அவன் வாங்கி கொடுத்த செல்ல லெஃப்ட் காதுல பேசு, நான் வாங்கி கொடுத்த செல்ல ரைட் காதுல பேசு. இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. 2 செல்ல எடுங்க. சார், ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கீங்களே, சாமி அவ்வளவு பெரிய ஆளா? யாரு இவரா? இவர் செல்வாக்க பத்தி எனக்கு தெரியாது, ஆனா சொல்வாக்குல கிங்கு. சாமி, எங்க கடையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, எத்தனை செல்பா வித்துருக்கு? 10 செல்லா? கேஷ் எவ்வளோப்பா இருக்கு? 30,000 இருக்கா? உங்களுக்கு 10 செல்லு வித்துக்கணும், 30,000 ரூபாய் பெட்டிகள் இருக்கணுமே. சாமி, எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உங்க 2 செல்லுக்கு காசே வேண்டாம், ஃப்ரீ சாமி. சாமி, நீங்க தான் பெரிய ஆளா. எப்படியோ செல்ல வந்து கடைக்காரன் தள்ள கட்டியாச்சு. இன்கமும் ஃப்ரீ, இன்கமிங்கும் ஃப்ரீ. எந்திரிடா, எந்திரி. சாமி வந்தாலே நமக்கு வருமானம். நீ நல்லா இருப்படா. எந்திரிடா ஐயா. அந்த பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையே, விட்டுற வேண்டியதானே? அதுக்கு இல்லம்மா. சரி, பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க, நேரம் உங்க அண்ணங்கிட்ட போய் கேளுங்க. அங்கேயே உங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. அபி, ஜீவா, என்னாச்சு? எது கத்துற? என்னாச்சு? இல்ல ஜீவா, அந்த எம்பி என்ன சொல்லு. ஓகே ஓகே கூல். ஹலோ சார். என்ன சார், உங்க செல்லங்களுக்கு தீனி போட்டு வரீங்க போல் இருக்கு. யார் என்னோட செல்லம்? அதான் சார், உங்க நாய்ங்களுக்கு கறி துண்டு போடுறது சொன்னேன். ஓ, அதுவா? மனுஷங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறத விட வாயிலா ஜீவன்களுக்கு தீனி போட்டு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அப்பப்போ உங்க நாய்ங்களுக்கு கறி துண்டு போடுவீங்க போடுங்க. எப்பயாவது வேட்டைக்கு போனா. அப்போ நைட்டு கூட வேட்டைக்கு போனீங்க போல் இருக்கு. வேட்டை செம்ம வேட்டையா? பாய் சார். சார் பாப்போம்.